ஹாய், இது உங்கள் குணமாலை கட்டது திணையிலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் சிப்ஸு. இந்த பாவக்காய் சிப்ஸுக்கு பாவக்காய் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. விதை முத்தலாக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க, பிஞ்சாக இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை பார்க்கலாம். இது தனியா பொடி, இது நானே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால தான் ரொம்ப நைஸாக இல்லாமல் இருக்கும். இது கரம் மசாலா, அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் இந்த சிப்ஸுக்கு தேவையான உப்பு, இது எல்லாம் போட்டு பிசையலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு கிறிஸ்பியாக வரணும் இல்லையா, வெறும்னா போட்டால் வதன்னு இருக்கும். அது கிறிஸ்பியாக ஆக்கிறதுக்காக கடலை மாவு ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா அது பக்கோடா மாதிரி ஆகிடும். கம்மியாக போட்டால் தான் வந்துட்டு தனித்தனியாக விடும். இப்போ வந்துட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மாவு, அது ஒட்டுறதுக்காக, மேலே ஒட்டுறதுக்காக மாவு. இப்போ இது கொஞ்சம் ஒரு நல்லா கலங்காத ஒரே 1 ஸ்பூன் இல்லை எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள், 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த உப்புலாம் வந்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று இந்த காயில் ஏறணும் இல்லையா, உப்பு காரம்லாம், அதுக்காக மட்டும்தான். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்கள், தண்ணி இருக்காது, பளபளன்னு தான் இருக்கும். சும்மா ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தண்ணி தான் விடணும். விட்டு நல்லா கையால் பேசரி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும், அந்த உப்பு காரம்லாம் அதில் பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் வச்சுட்டு இந்த பக்கோடாவை அப்படியே போட்டு விடுங்க. இப்போ நான் கம்மியாக உங்களுக்கு மாவு போட்டிருக்கேன், கடலை மாவு போட்டிருக்கேன். இதில் நீங்கள் 1 ஸ்பூன் அரிசி மாவு கூட, கடலை மாவு 1 ஸ்பூனை குறைச்சிட்டு அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். இப்போ நான் கம்மியாக போட்டிருக்கிறது தான் தனித்தனியாக விழுந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த பாவக்காய் பாருங்கள் தனித்தனியாக இருக்கும். இதே நீங்கள் நிறையா கடலை மாவு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கோடா மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அது நல்லா கிறிஸ்பாக ஒரு பாவக்காயும் வேகாது, ஒரு பீஸும் வேகாது. இப்போ பாருங்கள் தனித்தனியாக இருக்கும், ஒன்று கூட ஒன்றோட கொண்டும் ஒட்டாது. இதுக்கு என்ன காரணம்னா கம்மியாக மாவு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நிறைய போட்டால் பக்கோடா மாதிரி ஆகிடும். பாருங்கள் நல்லா வதங்கி வருது. அந்த பச்சை கலர் இதுக்கு என்ன எப்போ வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா, அந்த மேலே ஓரம் இருக்கிற அந்த பச்சை கலர் மாறணும். கொஞ்சம் உள்ளே இருக்கிறதும் கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இது ஓகே, இப்படி இருந்தால் போதும். அந்த பச்சை கலர் போயிடுச்சு. நடுவில் இருக்கிறதும் வெள்ளையாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் கலர் நல்லா மாறிடுச்சு, ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ பாவக்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் கொஞ்சம் தடியாக போட்டிருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக நீங்கள் போடுறீங்க, சீவல் மணையில் சீவல் போடுறாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இப்போது பாவக்காய் பக்கோடா ரெடி. இதில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், சிப்ஸில் பக்கோடாலலாம் ஒரு கருவேப்பிலையை வறுத்து போடுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கே பாருங்கள் அழகாக அந்த ஜல்லிக்கண்டிலேயே நம்ம கருவேப்பிலையை உள்ளே வச்சு அந்த எண்ணெய்க்குள்ளே வச்சோம்னா அழகாக பொரிஞ்சு மொறுன்னு வந்துடும். ஏன்னா கருவேப்பிலை இப்படி வயிற்றுக்குள்ளே போனால் தான் உண்டு. ஏன்னா கருவேப்பிலை நம்ம தனியாக சாப்பிட மாட்டோம், அதனால் கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் கடலை மாவு மேலே இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.